ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினோ லைஃப் ஸ்டைல். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்தே நம்ம ரொம்ப சேஃபாக இருந்துகிட்ருக்கோம். வீட்டில் ரொம்ப பயந்துட்டுருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா வைரஸ் நம்மளை அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்கு. ஆனால் இப்போது நம்ம வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது எல்லாத்தையுமே லாக்டவுன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கண்டிப்பாக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு நம்ம இந்த பீரியடில் நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஃபுட்டுலே எப்படிலாம் நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மில்க் தான் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாலில் என்னென்ன பொருள்கள் சேர்க்க போகிறோமோ அந்த பொருள்களோட நன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மஞ்சள் தூள் இரத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்ம வயிற்றில் இருக்க நச்சு பொருள்களையும் சுத்தப்படுத்தும். நம்ம இதை அடிக்கடி நம்ம சமையல் பொருள்லையோ இல்லை தண்ணியில் பாலில் கலந்து நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தும். வைரஸ் பாக்டீரியா எதிர்க்கும் சக்தி இந்த மஞ்சள் தூளுக்கு மஞ்சளுக்கு இருக்குது. சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். சைனஸ், தொண்டை கரகரப்பு, கோல்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தொடர்ந்து அது கொஞ்ச நாளடைவில் சரியாயிடும். நமக்கு ஏலக்காய் சுவாச கோளாறு பிரச்சனையை இது சரி பண்ணுதுங்க. நம்ம நம்பவே முடியாதுங்க. தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 2 ஏலக்காவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுது. பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு ஏலக்காவை டெய்லி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோன்னா நல்ல பசி எடுக்குங்க. அஜீரணமால் அவதிப்படுறவங்க இந்த ஏலக்காயை மிளகோட நீங்கள் சேர்த்து நெய்யில் வறுத்து பவுட்ரு பண்ணி சாதத்தோட கலந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் இந்த அஜீரண பிரச்சனையும் சரியாகுது. கோல்டு, காஃப், ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க சில பேருக்கு. தொடர்ச்சியாக அதனால் கஷ்டப்படுறவங்க கூட ஏலக்காயை கஷாயமாக வச்சு சாப்பிட்டா சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டை. அது நம்ம வாசனைக்காக யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கெல்லாம் நல்ல ஃப்ளேவராக இருக்குன்னு அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. நம்ம உடல் எடையை குறைக்கும். நம்ம அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தண்ணியில் கலந்து குடிக்கும்போது தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க், அயன் எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கு. இரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது. சர்க்கரை அளவையும் கம்மி பண்ணுது. சுவாச பிரச்சனை, அஜீரண பிரச்சனை எல்லாத்தையுமே பட்டை சரி பண்ணுதுங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பூண்டுங்க. பூண்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே அதை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதிக அளவு விட்டமின், அயோடின், சல்ஃபர், குளோரின் எல்லா சத்துக்களுமே அதில் இருக்குது. வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் கம்மியாகும். பச்சையாக பூண்டை நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். மெயினாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கார்லிக் பூண்டு எவ்வளோ அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதோட நன்மைகளை பற்றியும் சொல்லிக்கிட்டே போகலாம். காமனாக நிறைய பேருக்கு இந்த கார்லிக்கோட பூண்டோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியுங்க. மோஸ்ட்லி மிளகு கூட அப்படி தாங்க. அதோட பெனிஃபிட் என்னென்னு காமனாக எல்லாருக்குமே தெரியுங்க. கோல்டு, காஃப்னு சொன்னாலே எல்லாருமே மிளகு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக கோல்டு, காஃப் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேனில் அந்த மிளகு பவுடரை கலந்து தாங்க கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு கையால் எடுத்து நாக்கில் தடவி விடுவாங்க. அந்த இருமல், சளி எல்லாமே சரியாயிடும். சாதாரண காய்ச்சலாக இருந்துச்சுன்னா கூட மிளகு கஷாயம் வச்சுட்டு அது கூட பனங்கல்கண்டை சேர்த்து சாப்பிடுவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட மிளகு சரியான தீர்வுங்க. 1 ஸ்பூன் மிளகு டெய்லி எல்லாருமே சமையலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸுமே சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. அடுத்தது சுக்குங்க. சுக்கு தலைவலி வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு கல்லில் இழைச்சிட்டு அதை விழுதாக எடுத்து நம்ம நெத்தியில் தடவிக்கிட்டோம்னாலே தலைவலி உடனே சரியாகிடுங்க. பித்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகிட்டு பித்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட இந்த சுக்கு பவுடரை தண்ணியில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது சரியாயிடும்.
மூட்டு வலி பிரச்சனை வந்து சரியாகாமல் இருக்கிறவங்க கூட இந்த சுக்கு பவுடரை வந்து பவுட்ரு பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த மூட்டு வலி பிரச்சனையுமே சரியாயிடும். வயிற்றில் வந்து புண் இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சுக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சரியாயிடுங்க. இப்படி எல்லா பொருள்களோட பெனிஃபிட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே எந்த அளவு நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணி இந்த பாலை வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க. நம்ம பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். வரதுக்குள்ளே இதில் என்னென்ன பொருள் வந்து சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3 வந்து பல் பூண்டு எடுத்துக்கலாம். 1 துண்டு அளவு பட்டை, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, அதாவது 7லேருந்து 8 மிளகு இருக்குங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், நல்லா நசுக்கிக்கோங்க. வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பால். இப்போது நம்ம இடித்து வச்ச பூண்டு, பட்டை, மிளகு, ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் வந்து சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். நான் இப்போ நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறேன். சுகர் மட்டும் சேர்க்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பாலை வந்து நீங்கள் 3 வேளையும் குடிக்கலாம். எந்த டைம் வேணாலும் குடிக்கலாம். காலையில், ஈவினிங்கில், நைட்டு, எப்போ வேணாலும் குடிக்கலாம். நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். இதில் இம்யூனிட்டி பவர் வந்து கிடைக்கும். இந்த கோவிட் டைமில் இந்த மாதிரி நீங்கள் பாலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல இம்யூனிட்டி பவர் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் எல்லோரும் குடிச்சிட்ருக்கோம். நைட் டைமில் நீங்கள் குடிக்கும்போது வெதுப்பாக குடிக்கும்போது நல்ல தூக்கமும் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.